இப்ராஹிம் ஃபார்மோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டூ வீலரில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, தாராளமாக ஃப்ரீயாக அங்கே நிற்கல நிப்பாட்டிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே, வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க. எதிர்த்தாப்புல ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்கள்ட்ட டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்க வேண்டியது தான். 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு 100 தான், பெரியவங்களுக்கு 100 தான். 10 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் 50 சார்ஜ் பண்ணுறாங்க. தலைவன் ரொம்ப மெனக்கட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இந்த மூங்கிலே ஆர்ச் மாதிரி செஞ்சுருக்காங்க. பார்க்கவே பசுமையாக அழகாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லே நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய முறைப்படி நாட்டு மாடுகள் வச்சுருந்தாங்க. அதாவது காங்கேயங்கால மாதிரி சூப்பராக கொம்பு கும்பெல்லாம் சீவி நல்லா கம்பீரமாக இருந்துச்சு. நாங்கள் போகையில் படுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்றுச்சு. அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். நாங்கள் போகையில் சரியான வெயில். ஒரு 10:30-11 மணி இருக்கும். 4 மணிக்கு மேலே தான் வெளியிலே வந்தோம். இந்த இப்ராஹிம் ஃபார்ம் முழுக்க இந்த மாதிரி ஏதோ கிருமி நாசினி மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த சாணியோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கா அல்லது தொற்று நோய் பரவாமல் இருக்கிறதுக்கான்னு தெரியல. ஃபார்ம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த எருமை மாடு வந்து குஜராத்தில் உள்ளதாமுங்க. இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இந்த காளையெல்லாம் பாருங்கள், நல்லா திமிழோட சூப்பராக இருக்குது. இது காங்கேயங்காலன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், கொம்பு கும்பெல்லாம் சீவி தலைவன் கம்பீரமாக அண்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரியாக தான் பார்த்தாரு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பயத்தோடு தான் வீடியோ எடுத்தேன். அடுத்த செக்ஷன் வந்து புறா செக்ஷனுங்க. இந்த புறா செக்ஷனில் நிறைய வகைகள் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் மாடப்புறாவுலேருந்து, நாட்டுப்புறாவுலேருந்து, வெள்ளைப்புறா, கருப்பு புறா, அரக்கு புறான்னு ஏகப்பட்ட புறாக்கள் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா பாருங்கள். இதை பார்த்தோன்னே என்னடா புறாக மட்டும்தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா உயிரினங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்காதது, பார்த்தது, வேறு எங்கேயும் பார்க்க முடியாத உயிரினங்கள் கூட இது உள்ளே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டையெல்லாம் நிறையா முடி வச்சது மாதிரியும், ஒரு சில புறா வந்து கால்லலாம் ரெக்க முளைச்ச மாதிரி இருந்துச்சு. இது கட் பண்ணி விடாமல் இருக்கவும் இந்த மாதிரி இருக்கா, அல்லது இதுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சினாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு வெளியில் வரும்போது கொடுத்த 100 ரூபாய்க்கு வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு. தலைவன் நிறையா முயற்சி பண்ணியிருக்காரு இந்த ஃபார்மோட ஓனர். இதை பராமரிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. வெயில், மழை, நோயிலேருந்து அதை காற்று இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டிக்கெட்டு வாங்கினோம்ல, அந்த டிக்கெட் வந்து நம்ம உள்ளே நுழையிறதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அதாவது அந்த டிக்கெட்டை வாங்கிட்டோம்னா உள்ளே ஃப்ரீயாக எதை பார்க்கலாமோ எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஒரு சிலது இந்த தோலில் பாம்பு போடுறது, குதிரை சவாரி பண்ணுறது, ஒட்டக சவாரி பண்ணுறது, ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, அந்த மாதிரியான தனி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு எவ்வளவு அப்படின்னு. புறாவுக்கு அடுத்தே இந்த வாத்து செக்ஷன் இருந்துச்சு. அதையும் நம்ம பார்த்து ரசித்தாச்சு. அது உள்ளே ஒரு சில கின்னி கோழிகளும் உள்ளே நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த ஈமு கோழியெல்லாம் வச்சுருந்தாங்க. நான்லாம் அந்த ஈமு கோழி இது வரைக்கும் டிவியில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இது திடீர்னு பார்த்த உடனே அந்த போர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நெருப்பு கோழியோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் ஈமு கோழி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஈமு கோழியில் வந்து ஒரு ஜோடி வச்சுருந்தாங்க. இதுவே ஏன் உயரத்துக்கு நிற்கிது. தூரத்துலேருந்து பார்க்கையில் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஆனால் கிட்டத்தில் பார்க்கும்போது நமக்கே பயமாக இருந்துச்சு. நம்ம உயரத்துக்கு இருக்குங்க. நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, பக்கத்தில் வரும்போது எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்க. நான் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்கும்போது என் பக்கத்தில் வந்துச்சு. எனக்கே பயமாயிருச்சு, ஒருவேளை போனை பிடிங்கிருமோ அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ உயரம் இருந்துச்சு. பக்கத்தில் போகவே பயமாக இருந்துச்சு. இதில் ஒரு ஜோடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அமேசானில் வாழக்கூடிய இந்த சின்ன வகை குரங்கு 2 வச்சுருந்தாங்க. ஒன்று நல்லா துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு, இன்னொன்று வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த துள்ளி விளையாண்டதை வந்து நான் வீடியோ எடுத்தேன். அதை பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள். இதோட வளர்ச்சியே இவ்வளோ உயரம்தான் இருக்கும் போல். அதாவது இந்த இனமே இந்த சைஸு தான் இருக்கும். வாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டு தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கோழி ஐட்டம்லாம் ஏகப்பட்ட வகைகள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு வகை வந்து இந்த கோழி.
இந்த கோழிக்கு பக்கத்திலே ஒரு வகையான புறாக்கள் வச்சுருந்தாங்க. அது அழகாக மயில் தோகையை விரித்து ஆடுற மாதிரி சூப்பராக விரித்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்களும் இதை பார்க்கலாம். இந்த பாருங்க, இது என்ன வகை புறான்னு தெரியல, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ பிரம்மா சிக்கனா, பிரம்மா சிக்கனுங்கிறது வந்து இந்த பாருங்கள், இந்த தெரியுது பாருங்கள், செண்பகம் மாதிரி இருக்குது பார்க்கையில். நல்ல நீல ரெக்கை உள்ளது. அதுக்கப்புறம் இந்த கின்னி கோழி வகைகள் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தோம். நம்மளை பார்த்தோன்னே தலைவன் தோகையெல்லாம் விரிச்சு ஆடினாப்புல, அதையும் பார்த்து ரசித்தாச்சு. அப்புறம் அதுக்கு பக்கத்திலே பேசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இனம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த சேவல்லாம் இருக்கும் பாருங்கள், அதாவது சிகப்பு மஞ்சள் கலந்தது மாதிரி, அதில் ஆண் பெண் அப்படின்னு 2-3 வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தாச்சு. அந்த சைட்லேருந்து எடுக்கும்போது சரியாக தெரியல, அதனால் இந்த டைரெக்ஷனில் வந்து எடுத்தேன். இப்போ சூப்பராக கிளியராக தெரியுது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோழி வகை தாங்க, இது ஒரு வகையான சேவல். அதே மாதிரி இந்த பக்கம்லாம் காக்கடைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறையா கிளிகள் மாதிரியே இருந்துச்சு. இதுவும் கத்திக்கிட்டே கிடந்துச்சு, லவ் பேர்ட்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசித்தாச்சு. அதுக்கப்புறம் கோல்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில்வர் லேஸ்டு சிக்கன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் பேண்டாம் அப்படிங்கிற சிக்கனும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைனாவில் இருக்கிற மாதிரி இந்த குட்டை சேவல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க, எங்களை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தோன்னே தலைவன் சவுண்டு வேறு கொடுத்தாரு, ரொம்ப கோவிச்சுக்கிட்டார் வேறு. அவர்கிட்ட ஒரு சாரி சொல்லிவிட்டு இவரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த சவுண்டை நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸை பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் கைப்பிடியெல்லாம் பார்க்க மரம் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சிங்கப்பூரில் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ தான் இது புதுசாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது உள்ள மீனெல்லாம் போட்டு ஒரு மீன் விளையாடுறதுக்கு ஒரு மீன் பூல் மாதிரி ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முன் வாசலில் கருடர் வரவேற்கிற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி போய் எடுக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லாயிருக்கும். இது நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஒரு வித்தியாசமான முயற்சி தான். இந்த பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், மரத்தில் உட்காந்துருக்க மாதிரி. இது எல்லாமே மரம் மாதிரியே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. கொடுக்குற 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சுங்க. ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங் இருந்துச்சு, ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ ஷார்ட் ஃபேஸ் டம்ளர் ஆம்பளோ, இது ஒரு புறா வகை தானா, அதுவும் போட்டிருந்துச்சு. அவங்க நல்லா வெயிலுக்கு இதமாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கிட்டும் இதுவும் புறா வகை தான், என்னமோ லாகூர் பிஜியோன் அப்படின்ட்டுருக்கு. ஒரு வேளை பாகிஸ்தானில் உள்ள லாகூரா என்னன்னு தெரில. இதுக்கும் கால்லலாம் அந்த ஒரு இறகு மாதிரிலாம் முளைச்சிருந்துச்சு. இது நேச்சுரலாகவே இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல, அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், தலைவன் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் இருந்து பாருங்கள், பார்க்க நம்ம ஊர் நாட்டு மாடப்புறா மாதிரி இருந்துச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து மஸ்கி பிஜியோனா,
வீடியோ எடுத்தது நல்லா இருக்கா, கிளியராக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய முழு எஃபர்ட்டும் போட்டிருக்கேன் அதில். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இது வரைக்கும் எடுத்த வீடியோவிலே இது நல்லா தெளிவாக எடுத்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பாருங்க, தலைவன் பக்கத்தில் போனோன்னா பறந்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் டவ் சோப்பு மாதிரி பேர் வந்து 400 அதாவது ஒரு ஜோடி 400 வாங்கிக்கிறோன்னா வாங்கிக்கலாம் போல். இது வீட்டில் வளர்க்கக்கூடிய புறா போல். பார்க்க சூப்பராக இருக்குது. வீட்டில் வளர்க்குற புறான்னு நினைக்கிறேன். டவ். அதுக்கப்புறம் சார்டின் பிஜியோனா, இதுவும் புறா வகை. ஓகே, நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க தலைவங்க எல்லாம். புறா வகையில் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இது ஒரு லவ் கிளிகள்னு நினைக்கிறேன். நிறைய இது ஆனந்தமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு, கலர் கலராக. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பறவைகளையோ மற்ற ஒரு விலங்குகளையோ நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள உள்ள கஷ்டங்கள், இந்த மன உளைச்சல் இதெல்லாம் போயிடும். இந்த பாருங்க எவ்வளோ ஜோடியாக சூப்பராக இருக்கா பாருங்கள், கவலையெல்லாம் மறந்து. இது வந்து லவ் கிளிகள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லவ் பேர்ட்ஸ் மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. இதை விட்டு வர மனசே இல்லை. அதுக்கப்புறம் புங்கனூர் குட்டை மாடுங்க. இதோட வளர்ச்சியே இவ்வளவு தான், குட்டையாக தான் இருக்கும். இவன் ரொம்ப மோசமானவங்க, அதாவது கோவக்காரன். ஒருவேளை இப்ராஹிம் பார்க்க போனீங்கன்னா இவன் பக்கத்தில் போகாதீங்க. நான் பக்கத்தில் போய் என்னையே பாய வந்துட்டேன். இவன் கீழே இல்லையா விரட்டி வந்துட்டேன். அதுவும் கட்டாமல் வேறு நிற்கிது. நான் கூட பொத்துக்கிட்டு வந்துருமோன்னு நினச்சேன், மாடும் குட்டையாக இருக்கிறனால. அதுக்கப்புறம் ஹிமாலயன் டிவார் கவான். என்னடா இப்படி இருக்குது, குதிரை மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் தானோ ஹிமாலயன் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சினாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தலைவன் இப்போ படுத்து உறங்கிட்டு இருக்காரு. சேட்டை அதிகமாக பண்ணுறதுனால தான் மூக்கில் பெரிய வளையமாக போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த திருநெல்வேலி பக்கமெல்லாம் இருக்கும் பாருங்கள், ஆடு காதெல்லாம் நீளமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பாகிஸ்தான்லேயும் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் ஆடு வந்து காதெல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கும். எவ்வளோ நீளம் தொங்குதுன்னு பாருங்கள். என் பாசக்காரன் நம்ம பக்கத்தில் போனோடனே பக்கத்தில் வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். தலைவன் தான் நெருப்பு கோழி. பார்த்தீங்களா இல்லை, எம்புட்டு உயரம் நிற்கிறான்னு. கிட்டத்தில் போனால் என்னைய விட உயரமாக இருக்குங்க தலை. பக்கத்தில் போய் பயமாக இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா, போனையே உள்ளே முழுங்கிடுவான் போல். முன்னாடியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், நெருப்பு கோழி முட்டை வந்து நம்ம தண்ணி தூக்குற கூட சைஸ் இருக்கும் அப்படின்னு. நான் நம்பலை. இப்போ இதோட உயரத்தை பார்க்கையில் தான் நமக்கே நம்பிக்கை வருது. காலையும் பற்றியலா சின்ன பிள்ளைகளோட காலு மாதிரி இருக்குது. எட்டிக்கிட்டு விட்டுச்சுன்னா 10 அடிக்கு அங்கிட்டு போய் விழுவோம் போல், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, புத்தகத்தில் படித்தோட சரி, டிவியில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதுக்கு தலைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். அதாவது இந்த லேண்டோட ஓனர் மிஸ்டர் இப்ராஹிம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிடுவோம். அவர் இல்லைனா இதை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. அதுக்கப்புறம் செர்வல் கேட். இந்த கேட்டை பார்க்குறதுக்கு புலி மாதிரியே இருக்குங்க. ஒரு சில நேரம் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிரும், இது புலியா இல்லை பூனையானே தெரியாது. இந்த வைல்டு டிவியில் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்வானா அப்படின்னா கருப்பு வாத்து ஜோடியாக கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு இதோட அமைப்பு. இங்கே பாருங்களே, சூப்பராக இருக்குது. இது ரெண்டும் நான் வாத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறேன், ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிச்சுங்க. அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு வாத்து அங்கிட்ட எல்லாம் வெயிலுக்கு போய் ஒண்டிக்கிட்டாங்க. ஏன்னா சரியான வெயில், நம்மளாலே தாங்க முடியல, அதுக்கெல்லாம் தாங்க முடியுமா? அவங்க மலையில் நனையாமல் இருக்கிறதுக்கு வீடை பற்றியெல்லாம் இல்லையா, சின்ன வீடு. அதுக்கப்புறம் மீன் தொட்டி, மீன் பூல்னு கூட சொல்லலாம். அந்த ஃபிஷ்ஷை பார்க்கையில் சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அந்த மீன் தொட்டி தண்ணி வர்றதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப மெனக்கட்டுருக்காருங்க.
இந்த மாதிரி மீன் வளர்க்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அந்த மீனை சாகாமல் எரை போட்டு அதை பக்குவப்படுத்தி இத்தனையும் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வீட்டிலே வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தண்ணி மாற்றலைன்னா ஒரு சில நேரத்தில் அந்த மீனுங்கள்லாம் செத்து போயிடும். இதுக்கு இவ்வளோ தூரம் செட்டு போட்டு இதை பராமரிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு ஒரு பாராட்ட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வகையான சேவல்லாம் வச்சுருந்தாங்க. சண்டைக்கோழி மாதிரியான சேவல், அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ சேவல்லாம் இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசித்தாச்சு. நான் பார்த்த கூட இல்லாமல் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு மெமரி தானே. அதுக்கப்புறம் தலைவன் எந்த ரகமும் தெரியல, முரட்டு சாப்பாடுன்னு நினைக்கிறேன். படுக்கையை போட்டா நாக்கை தொங்க போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுன்னாக. ஒரு வேளை பார்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சேன். அவங்கள எந்திரிச்சு தட்டு மேலே நின்றுக்கிட்டு எவ்வளோ ஒய்யாரமாக கம்பீரமாக நிற்கிறா பற்றிலாம் இல்லையா. இந்த பக்கட்டும் ஆடு செக்ஷன் தாங்க. இதில் இந்த குட்டை ஆடு, காது நீளமாக உள்ள ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. இந்த வருங்க, இதுக்கெல்லாம் காது எவ்வளோ பெருசு இருக்குன்னு வருங்க. இதெல்லாம் முரட்டு ஆடுகள். இந்த பற்றியெல்லாம் இது ஆஸ்திரேலியா செம்மொழி ஆடுன்னு நினைக்கிறேன், குட்டை வகைன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு வந்து பாருங்கள், இது வாழை எத்த பெருசு இருக்குன்னு. இந்த இனமே அப்படித்தானா இல்லை என்னன்னு தெரியல. இது வருங்க, இது பூரா குட்டையாக தான் இருக்குது. இந்த பாருங்க, அதை விட குட்டை அங்கிட்டு இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காருங்க. ஆடு, மாடு, சேவல், புறாவில் என்னென்ன வகை இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கண்காட்சிக்கு வச்சுருக்காரு. இதோட உயரத்தை பாருங்கள், ரொம்ப சின்ன உயரம் தான், ஒரு 2 அடி தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம நாட்டு ஆடுகள்லாம் வச்சுருந்தாங்க. கொடி ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஒருவேளை ஆடு வளர்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்ன ஆடுகள் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து இதுவும் நம்ம ஊர் செம்மறி ஆடு வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் மலை ஆடுகள்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இருக்குமோ, அது மாதிரி தான் தெரியுது. இந்த பாருங்க, இதெல்லாம் 1.5 அடி தாங்க இருக்கும். வீடியோவுக்கு பெருசாக இருக்கும் போல், ஆனால் பார்க்க 1.5 அடி தான் இருக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா. தலைவன் என்ன அவனை பற்றி பேசுகிற, என்னையே பேச மாட்டியா அப்படின்னு கோவிச்சுக்கிறா. இந்த பாருங்க, இதெல்லாம் இந்த கொடியாடு வகையில் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த ஆடுலேயும் ஏகப்பட்ட ஆடு வச்சுருந்துருக்காருங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய இடத்துல கூடாரம் போட்டிருக்காங்க. டயர்டாகி போச்சுன்னா உட்காந்துக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் இருக்குது, அதே மாதிரி பப்ஸ் இருக்குது. மதியானம் சாப்பாடு கூட இங்கே கொடுத்துருவாங்க. சைவம் இருக்குது, அசைவமும் இருக்குது. நீங்கள் சாப்பாடு கட்டிக்கிட்டு இங்கே கொண்டு வந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே நீங்கள் சாப்பிட்றனா கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நிறைய இடத்துல கூடாரம் போட்டு உட்கார்றதுக்கு சேர்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மர நிழலில் உட்காரங்க போட்டிருக்காங்க. குதிரையும் ஏகப்பட்ட வகைகள் இருக்குங்க. நீங்கள் குதிரை சவாரியும் போகலாம், அந்த சாரட்டு வண்டியிலையும் உட்காந்து போகலாம். அதுக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். குதிரை சவாரிக்கு 100 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த 100 ரூபாயிலே நீங்கள் பார்த்துடலாம். ஆனால் அந்த குதிரை சவாரி பண்ணுறது, பாம்பை கழுத்தில் போடுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, சாப்பாடு, அதெல்லாம் உங்களோட சேர்ந்தது. சரிங்களா? நீங்கள் வந்து தனியாக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, குதிரைக்கு பக்கத்தில் போகாதீங்க. பின்னாடி போனால் உதையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முன்னாடி போனால் அது கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான் சொன்னாங்க. அங்கே போட்டு வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி குழந்தைகள் அந்த ஜம்ப் பண்ணி விளாட்றதுக்கும் இந்த மெத்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் அருமையாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சாரட்டு வண்டி, இதில் போனீங்கன்னா 100 ரூபா ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி ஒட்டக சவாரி வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா, ஒரு ரவுண்டு சுற்றி வருவாங்க. குதிரை சவாரிக்கும் 100 ரூபா, அதுவும் ஒரு ரவுண்டு வரும். தலைவன் வெயிலுக்கு ஒரு ஆள் படுத்துட்டாரு, ஏன்னா சரியான வெயில்.
இந்த பக்கம் மொசக்குட்டி. மொசக்குட்டி வந்து கேரட்டை தின்னுட்டு வெயிலுக்கு பொந்துக்குள்ளே போய் படுத்துட்டாங்க. அந்த பக்கம் ஸ்லாப்பு மாதிரி போட்டிருக்குல்ல, அதுதான் அவங்களோட வீடு. அந்த வீட்டுக்குள்ளே வந்து குட்டி போட்டிருந்தாங்க வேற. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. கேமராவில் காமிச்சிருக்க ட்ரை பண்ணேன். பாருங்கள் தெரியுதா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். கேரட்டெல்லாம் பாதி திங்காமையும் அண்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தா வீடியோ எடுத்தோடனே. அதுக்கப்புறம் இது பெரிய பச்சோந்தின்னு நினைக்கிறேன். மொரட்டு பச்சோந்தியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது 3 அடி நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 அடியிலேருந்து 3 அடி. வீடியோவில் உங்களுக்கு பார்க்க சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து பேரோந்தியான். இந்த பாருங்கள், பார்க்க வந்து பிளாஸ்டிக் மாதிரியே தெரியுங்க, ஆனால் அது ரியலாக உள்ளதுதான். இந்த பாருங்க, பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதை எத்த தண்டி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இவ்வளோயும் நான் இந்த பக்கத்து குட்டி ஒன்றை காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நல்லா மெத்த மாதிரி கிடக்கிறா. வெயிலுக்கு சுகமாக தூங்கிட்டு இருக்கா. அடுத்து இந்த மாதிரி ஊஞ்சலாடுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க இடம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊர்வன அறை. இந்த பாருங்க, இது வந்து காடை கதுவாளி வகையை சேர்ந்ததுங்க. அதெல்லாம் உங்கள் வெயிலுக்கு வந்து நாக்க தொங்க போட்டாங்க. இறைய தின்னுட்டு ஓடு ஜாலியாக தெரிஞ்சாங்க. இனிமே தான் முக்கியமான கருப்பு நாகமுவா. பயங்கரமான விஷத்தன்மை உள்ளது. ரொம்ப ரொம்ப கொடூரமானது. கடிச்சிச்சுன்னா நம்ம ஊர் நல்லா 1 மணி நேரம்னா இது 1/2 மணி நேரத்துக்கு செஞ்சுருவான். முட்டையை பற்றியில் இருக்க பெரிய முட்டைன்னு பாருங்கள். 8 கால் பூச்சி இந்த ஸ்பைடர் மேனில் வரல. அதுக்கப்புறம் நட்டுவாக்காளி. இதுவும் நட்டுவாக்காளி வகை தான் சேர்ந்தது. மண்ணுக்குள்ளே போய் சுகமாக படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவும் இந்த 8 கால் பூச்சி ஸ்பைடர் மேன் வகையை சேர்ந்தது தான். பாம்பை பாருங்கள், உள்ளே போய் சுருண்டுட்டாங்க. கார்ன் ஸ்னேக்கான், அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்னேக்கா. அது எல்லாம் உயிருங்க, செத்தது நினைக்காதீங்க. பிளட் பைத்தானா, அதாவது இது ஒரு வகையான மலைப்பாம்புங்க. இதை நம்ம கழுத்தில் போட்டு வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு பாம்புக்கு 20 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு வகையான பாம்பு, மலைப்பாம்பு தான். ரெட் டைல் பாவோ, அது என்ன பேரும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். பால் பைத்தானா, அதாவது வெள்ளை கலரில் இது வந்து மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கையில் போட்டுக்கலாம், கழுத்தில் போடக்கூடாது. கழுத்தை சுருட்டிடுமான்னு தெரில, கழுத்தில் போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆல்பினோ பால் பைத்தானா, இதை கையில் போட்டுக்கணுமா. மற்ற அனகோண்டா பாம்பு முதல்ல பார்த்தோம்ல, அதை வந்து கழுத்தில் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் கையில் மட்டும் தான் முடிச்சுக்கணும். இந்த இருக்க பாருங்க அனகோண்டா பாம்பு, நீங்கள் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. இதையும் நீங்கள் தோலில் போட்டுக்கலாம். நான் கூட போட்டோ எடுத்திருக்கேன். இது அந்த மாதிரி வகையை சேர்ந்தது. இந்த பாம்பு ரொம்ப விஷத்தன்மை உள்ளதான்னு தெரில, இது கழுத்தில் போடக்கூடான்ட்டார். பால் பைத்தானா. இதுக்குள்ளே என்னமோ இருந்துச்சுங்க, அது வெளியில் வரல, வெயிலுக்கு இதமாக படுத்துட்டாங்க. இதுக்குள்ளே தலைவன் என்னமோ சுவர் கிளைடராமலோ அவரான். இந்த பாருங்க, எலி வகை மாதிரிங்க. அதுக்கப்புறம் இதுவும் இந்த ஜோசியம் பார்க்குற எலி மாதிரிங்க. நம்ம போனோன்னா தான் வெளியில் வந்தார் தலைவன். இதுக்கு உள்ளேயும் அந்த எலி வகையை சேர்ந்தது தான் படுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வளர்க்குற நாய் வகையை சேர்ந்ததுங்க, அந்த செம்பட்டை கலரில் இருக்குமா அது. அதுக்கப்புறம் தலைவர் வந்து மலைப்பாம்பை கழுத்தில் போட்டார். அவரையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. பயப்படாமல் நின்னார் தலைவர். அதுக்கப்புறம் நானும் பாம்பை கொஞ்ச நேரம் பாம்போட விளாண்டேன். வெள்ளை பாம்பு, கருப்பு பாம்பு எல்லாம் கழுத்தில் போட்டு, கையெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்காருன்னு பார்த்தோம்னா, அதுவும் ஜோசிய எலி மாதிரி உள்ளே இருந்தாங்க தலைவன். அதுக்கப்புறம் ஃபெர்ரட்டான் பாருங்கள் எப்படி படுத்து கிடக்குறான்னு, ஒய்யாரமாக கிடக்குறா வெயிலுக்கு. அதுக்கப்புறம் முரட்டு பெருச்சாளிங்க. இது எந்த நாட்டில் வாழ்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 6 கிலோ இருக்கும். ஒருத்தன் அங்கிட்டு படுத்து கிடக்குறாங்க, 2 பேர், வெள்ளை ஒன்று கருப்பு ஒன்று. இவங்க வந்து குளிச்சு விட்டு வெயிலுக்கு
இங்கே கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு வந்து ஏறது போடக்கூடாது, பக்கத்தில் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அதாவது இந்த கீரிப்புள்ள வகையை சேர்ந்ததுங்க. உடும்பு வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறம் இகுவானாவான். இது வந்து பெரிய அந்த கரட்டை வகையை சேர்ந்தது. பாருங்கள், இதுவே உடும்பு மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் முரட்டு ஆமை. இது கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 10 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. வீடியோவில் உங்களுக்கு பெருசாக தெரியுதான்னு தெரில, நேரில் பார்க்கல சரியான பெருசு. அதுக்கப்புறம் அந்த ஓநாய் வகையை சேர்ந்தது, பாலைவன நரியும். அது இந்த பாருங்க, மேலே பொட்டி மேலே படுத்துருக்காங்க. மண்ணுலலாம் படுக்க மாட்டாங்களாம், பொட்டி மேலே தான் படுத்துக்குவாங்களாம். இங்கே போய் படுத்துக்கிட்டாங்க, தலைவன் வெயிலுக்கு. அதுக்கப்புறம் மீர் காட்டான். நம்ம பாலைவன நரியா இல்லை தான் தெரில. இந்த பாருங்க, பொட்டிக்கு கீழே கிடக்குறா பாருங்க. அதை ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா என்னன்னு பாருங்க. தெரியுதா? நல்லா வெயிலுக்கு நல்லா எதமாக தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி, தூங்கட்டும் அப்படின்ட்டு டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் பெர்சியான் கேட்டான், பூனை. அந்த புலி மாதிரியே வகையை சேர்ந்தது பாருங்க, அந்த மாதிரி பூனை. தெரியுதா? கூண்டுக்குள்ளே இருக்கும், ஓரளவுக்கு சரியாக தெரியல உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டு வகை பூனை. எல்லாம் வெயிலுக்கு வந்து எறையை போட்டுவிட்டு ஒய்யாரமாக கிடக்குறா. இல்லைனா கிட்டத்தில் போனால் சீர்வா. அது வந்து வெள்ளை பூனை வகையை சேர்ந்தது. தெரியுதா? நிறைய முடி உள்ளது, பார்க்க அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கும் வெள்ளை பூனை தான். அதுக்கு பக்கத்தில் கிடக்குறா அவங்க புலி மாதிரி, அவளும் பூனை தான். ஒரு சில நேரம் திடீர்னு பார்த்தோம்னா புலி மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கோல் கேட்டான். இதுவும் ஒரு வகை வந்து பூனை தான். அதுக்கப்புறம் இந்த பக்கட்டும் பூனை தான். பூனையிலே எத்தனை வகை வச்சுருக்கா பற்றியா இல்லையா? நம்ம அந்த காட்டு பூனை, வீட்டு பூனை தான் பார்த்துருப்போம். எத்தனை வகை பூனை வச்சுருக்கா பற்றியா இல்லையா? இதுக்குள்ளே பூனை குட்டி வேற போட்டுருந்துச்சு. இது என்ன வகைன்னு தெரியல, பூனை வகைன்னு தெரில, எலி மாதிரியே தெரிஞ்சிச்சு. பொட்டிக்கில் உள்ளேயும் வெளியிலையும் ஓடி தெரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் வெள்ளை எலிங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட குட்டிகள் தெரிஞ்சிச்சு, குட்டியும் போட்டுருந்துச்சு. பெருசே குட்டி மாதிரி தான் தெரியுது, நல்லா விளையாண்டுச்சு, பார்க்க அருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா இல்லையா? ஒவ்வொரு பொட்டிக்கிலையும் ஒவ்வொரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்கி குயினா பீக்கா, அதுவும் எலி வகை தான் போல், வெள்ளை எலி வகையை சேர்ந்தது போல். அதுவும் இருந்துச்சு, அதையும் பார்த்து ரசித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளி வகைகள் பாருங்கள், சன் கோனூரான், அமேசான் பேரட்டான், க்ரீன் சீக்டு பேரக்கீட்டான், ஆப்ரிக்கன் கிரே பேரட்டான். கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான கிளிகள் இருக்குங்க. இது உள்ளே போகிறதுக்கு வந்து 50 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அதாவது இந்த பெரிய பச்சை கிளியை தோலில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சின்ன பச்சை கிளிக்கு இற கொடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ளே போகிறதுக்கே 50 ரூபாங்க. பற்றிலாம் இல்லையா? கையில் இற கொடுக்குறா பற்றிலாம் இல்லையா? அந்த மாதிரி இது பண்ணுறது வந்து 50 ரூபா. இல்லை ஃப்ரீயாக பார்க்குறோன்னா வெளியில் கேட்டுக்கு வெளியிலன்னு பார்த்துக்கணும், இல்லை அந்த கூண்டோட வெளியிலன்னு பார்த்துக்கலாம். நாங்கள் 50 ரூபா கொடுத்து போனோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இது ஒரு ஆசை தான். இந்த 50 ரூபா வந்து நம்ம வெளியில் இருந்துட்டு மறுபடியும் போக போகிறது இல்லை, இது ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு செலவோட செலவாக இதையும் பார்த்தாச்சு. இந்த 10 வகையான கிளிகளும் இது உள்ளே இருந்துச்சுங்க. இன்னொன்று முரட்டு கிளி இருக்கும் பாருங்க, காட்டுறேன். அந்த இருக்கு பாருங்க, கீழே தவந்து திடீரா இறைய புறக்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே அந்த வெள்ளை கிளி, அந்த ஏகப்பட்ட கிளிகள் இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்டு கிளியில் நான் பார்க்கல நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருக்கும் பாருங்க பச்சையா, அதை வந்து பார்த்தது மாதிரி தெரியல. இந்த இருக்கே, சூப்பர், நம்ம நாட்டு கிளி மாதிரியே இருந்துச்சு. மற்ற கிளிகள்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு.
ஆனால் அந்த நெகம் கையில் உட்காரும்போது கொஞ்சம் லைட்டாக வலிச்சிச்சு. அதை பார்த்துட்டு பிள்ளையெல்லாம் பயந்துச்சுங்க, சின்ன குழந்தையெல்லாம். இந்த பாருங்க, இங்கே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, உள்ள ஒரு ஆளும் வெளியில் ஒரு ஆளும் தூங்கிக்கிட்டு. தோல் மேலெலாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணோம். பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஃபோட்டோ எடுத்ததுலே, அதாவது வீடியோ எடுத்ததுலே இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ கிளியராக கிட்டத்தில் போய் இன்னும் அவங்க பயப்படாமல் அவங்க உட்காந்துருக்கா, பார்த்தீங்களா இல்லையா. இந்த வருங்க, இந்த மாதிரி தோலில் வைக்கிறதுக்கு தான், உள்ளே நுழையிறதுக்கும் 50 ரூபா, மொத்தமே 50 ரூபா. காசை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டா தோலில் நிற்க வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், இதில் ஸ்டோரியில் வைக்கலாம், இன்ஸ்டாவில் போடலாம். இந்த சின்ன குழந்தை பாருங்கள், பயப்படாமல் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். வாண்டு 3 வயசு தான் இருக்கும். எனக்கே பயமாக இருந்துச்சு, ஆனால் அது பயப்படாமல் எப்படி நிற்கிது பாருங்க. அதுக்கப்புறம் குதிரை வகையில் பார்க்க வந்தாச்சுங்க. வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, செவ்வலை குதிரை அப்படின்ட்டு ஏகப்பட்ட குதிரை இருந்துச்சு. இந்த பாருங்க, இது கருப்பு குதிரை, இல்லை இது கருப்பும் கோல்டும் கலந்தது. கால் கொஞ்சம் தாங்கினாப்புல நிற்கிது. விட்டுச்சுன்னா ஒத்த அவ்வளோதான், நெஞ்சு பொழந்து போகும். இது வந்து செவலை குதிரை, இதுக்கும் செவலை குதிரை, செவலையும் கருப்பும் கலந்த கோல்டு மாதிரி காலை தூக்கிட்டு நிற்கிது பாவம். ஒத்தையருக்கு ரெடியாக நிற்கிதா என்னன்னு தெரில. செவலை இதெல்லாம் சவாரிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த குதிரையை கேட்குறோமோ அந்த குதிரையில் வந்து நம்ம சவாரி போய்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து நல்ல செவலை குதிரை இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலைவன் வெளியில் தலையை நீட்டிக்கிட்டு இருந்தார். நெத்தி மட்டும்தான் வெள்ளை, மற்ற எல்லாமே செவலை. ஒரு இடத்துல கூட பொட்டு பார்க்க முடியாது. இவங்களும் அதே இனந்தேன், நெத்தியில் மட்டும் வெள்ளை. அடுத்து வந்து ஒரு செவலை குதிரையெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு வெள்ளை குதிரை, நல்லா வசமாக நிற்கிறா. கிட்டத்தில் போனோம்னா விட்டுருவா உத. அதே மாதிரி குழந்தைகள் விளாட்றதுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே தாங்க இந்த ஒட்டக சவாரி, யானை சவாரி, இதெல்லாம் சரி குதிரை சவாரிலாம் பண்ணுவாங்க. இந்த ஒட்டக சவாரிக்கு வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க, 2 பேர் ஏறினா 200 ரூபா. அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ரீல்ஸ் எல்லாம். அந்த ஃபோட்டோகிராஃபரை பார்க்கையில் பெரிய வீடியோகிராஃபர் மாதிரி தெரியுது, பயங்கரமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பாருங்கள், எந்த ஒரு ட்ரைபேடுமே இல்லாமல் கையிலே எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைவன் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பெரிய உழைப்பாளின்னு நினைக்கிறேன், கடுமையாக உழைச்சிருக்காரு. ஒரு அடி வாங்கியிருக்கதை பார்த்தாவே தெரியுது. ஒட்டகம் பக்கத்தில் போனாவே பயமாக இருக்குது. அது வாட்டுக்க முள்ளெல்லாம் கடிச்சு திங்கிற ஆள் பூனையும் கடிச்சு வச்சு திணிச்சுன்னா என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் குழந்தைகள் ஊஞ்சல் ஆடுறதுக்கும் விளையாடுறதுக்கும் சூப்பராக இடம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் உட்காடுறதுக்கு அந்த ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாரம்பரியமாக மாட்டு வண்டி, இந்த கூட்டு வண்டி உள்ளது மாதிரியும், இந்த பல்லக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரியும் நிறைய யோசிச்சு பண்ணியிருக்காருங்க அதோட முதலாளி. நம்ம அந்த குஜராத்து அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கெல்லாம் அந்த பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரியான ஐடியாவெலாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். நிறையா முயற்சி பண்ணியிருக்காருங்க, பாராட்ட வேண்டியதான். இதாக தெரியுது பாருங்கள், இது உள்ளே உட்காந்துக்க வேண்டியதான். இந்த கப்புள்ஸ்லாம் வந்தாங்கன்னா இது உள்ளே உட்காந்துக்கிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி ஃபோட்டோவெல்லாம் எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம். அதுக்கு கொண்டாந்துருப்பான்னு நினைக்கிறேன். இது ரதம் மாதிரி. எங்கே பார்த்தாலும் மாமரம், கொய்யா மரம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல இயற்கையான சூழலில் அருமையாக அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக போக போகிற வந்து ஸ்விம்மிங் பூலுங்க. இந்த ஸ்விம்மிங் பூலு வந்து 10 வயசு கீழே உள்ளவருக்கு வந்து 100 ரூபாயும், 10 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும், பெரியவங்களாக இருந்தாலும் சரி, 10 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, 200 ரூபாங்க. நல்லா குளிச்சுக்கலாம். நம்ம பிள்ளைங்க இதில் நல்லா ஜாலியாக விளையாண்டுச்சுங்க.
நம்ம பிள்ளைங்கள கம்மாய்க்கெல்லாம் போக சொல்ல முடியாது, ஆற்றுக்கு போக சொல்ல முடியாது, மூழ்கினாலும் மூழ்கிடும். பாத்ரூம்லேயே வீட்டுக்குள்ளேயே 4 சுவத்துலேயே குளித்த பிள்ளைங்க இந்த மாதிரி போய் குளிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு நீச்சல் தேவைக்கும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிற இடத்துக்கு காசு செலவு பண்ணாமல் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம காலத்துலலாம் வந்து கம்மாயில் குளிக்கிறது, ஊரணியில் குளிக்கிறது, பெரிய பெரிய ஆற்றுல குளிக்கிறது, கேணியிலலாம் குளிச்சிருப்போம். வேறு வழி இல்லை, நீச்சல் கற்றுக்கிட்டே ஆகணும், அதில் தான் குளிக்கணும். இப்போலாம் காலம் மாறி போச்சுங்க. இந்த ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகக்கூடிய இந்த பைபாஸ் ரோட்டில் நார்த்தாமலையிலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. அதாவது நார்த்தாமலைன்னு போட்டிருக்கோம், இந்த துடையூர்னு போட்டிருக்கோம். இந்த 2 போடுக்கும் நடுவில் வந்து வலது பக்கம் வந்து ஒரு ரோடு பிரியும். இந்த பிரியுது பாருங்கள், அங்கனைக்கிலே ஒரு போர்டு ஒன்று மஞ்சள் கலரில் வச்சுருப்பாங்க, இப்ராஹிம் ஃபார்ம் அப்படின்னு. அதை பார்த்து நீங்கள் ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், சரியா? இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ரோடு நேராக போகும், அதில் போயிருக்கக்கூடாது. இந்த ஊதா கலர் போர்டு போட்டு அம்புக்குறி போட்டிருக்கோம். ஏத்தாப்பில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, இப்ராஹிம் ஃபார்ம் அப்படின்னு. அந்த ரோட்லேருந்து நேராக வர வேண்டியதேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மணல் மேடு மாதிரிலாம் குமிச்சு வச்சுருப்பாங்க. அதை கணக்கு பண்ணி அப்படியே வந்தீங்க அப்படின்னா நேராக அப்படியே இப்ராஹிம் ஃபார்முக்கே கூட்டிகிட்டு போயிடும், சரிங்களா? அவ்வளோதாங்க, இப்ராஹிம் ஃபார்முக்கு வந்தாச்சு. நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் பேசுனது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இங்கே போயிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.